ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட். இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான மைசூர் பாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது பண்ணுறது ரொம்பவும் ஈஸிங்க. இன்னொன்று, இந்த மெத்தடில் மெஷர்மெண்ட் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% பர்ஃபெக்டான மைசூர் பாக் கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த குக்கிங் டைம் 20 நிமிஷம் தாங்க ஆகும். அந்த அளவுக்கு ரொம்பவும் சிம்பிளாக, அதே டைம் ரொம்பவும் பர்ஃபெக்டான ஒரு மைசூர் பாக் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் கடலைப்பருப்பு இருக்குல்ல, வடைப்பருப்பு இருக்குல்ல, அதை நல்ல ஒரு பேனில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்ல சூடு வர மாதிரி நல்லா வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி சலிக்க போகிறேன். இது நல்லா சலிச்சிருங்க, குருணை எதுவும் இல்லாமல். நீங்கள் முடிஞ்ச வரையும் மெஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். அரைச்சி கடலை மாவு தயார் பண்ணிக்கோங்க. கடையில் வாங்குகிற கடலை மாவு யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம நினைக்கிற கலர், அந்த ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலரில் இருக்கும்ல, அந்த இப்போ ஸ்வீட் ஷாப்லாம் இருக்கும்ல, அந்த கலர் வராது. அதனால் நம்ம வீட்டிலையே கடலை மாவு தயார் பண்ணிங்கன்னா இந்த மைசூர் பாக் பர்ஃபெக்டாக வருங்க. நாளைக்கு மைசூர் பாக் பண்ணுறீங்கன்னா முதல் நாளே இந்த கடலை மாவை தயார் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது நான் மெஷரிங் கப்பில் தான் மெஷர் பண்ணுறேன். ஒரு கப்பு நான் கடலை மாவு சேர்த்துறேன் மெஷரிங் கப்பில். நீங்கள் அதுக்கு பதிலாக வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சைஸ் கப்பு இல்லை டம்ளர் நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் எந்த கப்பில் நீங்கள் மாவு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் நெய் ஆகட்டும், சர்க்கரை ஆகட்டும், தண்ணி ஆகட்டும் மெஷர் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு கப்பு நம்ம மாவு எடுத்துருக்கோம். ஒரு கப்பு உருக்குன நெய் இல்லை ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வேறு வழி இல்லை. இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நெய்யோ இல்லை ஆயிலோ இவ்வளோ அதிகமாக சேர்த்து தான் ஆகணும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் நம்ம மாவு மெஷர் பண்ணமோ அதே கப்பில் 1.5 கப்பு சர்க்கரை, 1 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு இதை சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி பாகு காய்ச்சிக்கலாம். இந்த பாகு ஒரு கம்பி பதம் வர்ற மாதிரி காய்ச்சிக்கங்க. இப்போ பாருங்கள், இது சரியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு எண்ணெய்லாம் போட்டு கலந்து வச்சோம்ல, அந்த மிக்ஸை உள்ளே சேர்த்துக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இனிமேல் சிம்மில் மட்டும்தான் அந்த ரெசிபி பண்ணணும். சிம்மில் வச்சுக்கோங்க. அடிப்பிடிக்காமல் 5-7 நிமிஷம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அவ்வளோதான், ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க. 5-7 நிமிஷம் தான் இதுக்கு ஆகும். அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் இருக்கணும். எனக்கு கரெக்டாக 6 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி மாறி இருக்கும், லைட்டாக கலர் மாறி இருக்கும், இந்த மாதிரி வரும். இப்போ சுற்றி இருக்க ஓரங்கள்லாம் நல்லா எடுத்து விட்டுருங்க, அடிப்பிடிக்காமல். எடுத்து விட்டுட்டு 3/4 கப்பு உருக்குன நெய் இல்லை எண்ணெய் சேர்த்துக்கங்க. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதை சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை இன்னும் ஒரு 5-7 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ண என்ன ஆகும்னா, இந்த ஆயில் நல்லா அப்சர்வ் ஆகிடும். இந்த மாவு அந்த எண்ணெயெல்லாம் நல்லா உறிஞ்சிக்கும். பாருங்கள், எனக்கு 6 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த மாதிரி வந்திருக்கு. இங்கே பாருங்கள், நல்ல பபுளாக வருதில்ல, நம்மளது ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எனக்கு ஒரு 6 நிமிஷம் தான் ஆச்சு. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். பாருங்கள், இப்படி இழுத்திங்கன்னா அப்படியே ஒட்டாமல் அப்படியே ஈஸியாக வரும். நல்லா திரண்டு வரும். பேனில் ஒட்டவே ஒட்டாது. 6-7 நிமிஷம் தான் ஆகும் இதுக்கு. இப்போ நெய், உருக்குன நெய் தீர்ந்துருச்சு. அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். மொத்தமாக 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அவ்வளோதான், நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ ஆல்ரெடி எந்த பாத்திரத்தில் நீங்கள் இந்த மாவை போடணுமோ அந்த பாத்திரம் நெய் தடவி ரெடியாக இருக்கணும். ரெசிபி பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இதை உடனே அடுப்பில் இருந்து எடுத்த உடனே அந்த பாத்திரத்துக்கு மாற்றிக்கங்க. ஒரு பிளேட்லேயோ நீங்கள் எதில் போடுறீங்களோ அந்த கப்புக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு ஃபுல்லாக எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு வேகமாக செஞ்சிடணுங்க. ஃபாஸ்ட்டாக பண்ணிடணும். இப்போ இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்மூத்தாக. அப்போ தான் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா ப்ரெஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ஆறணுங்க. கண்டிப்பாக அது ரொம்ப முக்கியம். ஒரு 2.5 மணி நேரம் அப்படியே நல்லா ஆறிடணும். ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம பீஸ் போடணும். 2.5 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம்.
பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. சூடு வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போது. இப்போ ஜஸ்ட்டு அப்படியே சும்மா கமுத்துனீங்கன்னா போதும், ஒன்றும் ப்ராப்ளம்லாம் இருக்காது. கமுத்திட்டு ஒரு தட்டு தட்டிட்டு அந்த பாத்திரத்தை எடுத்திங்கன்னா வந்துடும். நல்ல வாசமாக இருக்குங்க. இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். எனக்கு மைசூர் பாக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த மெத்தடில் பண்ணுற மைசூர் பாக்கு பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கோம். அதுவும் ரொம்ப சிம்பிளாக ஒரு 20 நிமிஷம் தான் குக்கிங் டைம் ஆகிருக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.